Hi friends, welcome to Biology Simplified Tamil app. Welcome all, welcome all, welcome. Good morning, good morning, good morning, good morning, welcome all. நேற்று எல்லாம் டெஸ்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, எல்லாம் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வர வாரம் அடுத்த 2 சாப்டர் சரிங்களா, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் ஆல், வெல்கம் ஆல். இந்த வாரம் நமக்கு இன்னைக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமே கிளாஸ் டெய்லி இருக்கு. ஓகே, குட் மார்னிங், குட் மார்னிங். வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? போர்டு தெரியுதுங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். வாய்ஸ் கிளியரா தெரியுதுங்களா? போர்டு நேரா கிளியரா தெரியுதுங்களா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? போர்டு நேரா தெரியுதுங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங், வெல்கம். ஓகே ஓகே, சரி, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. So where does photosynthesis takes place? இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம நடத்தியாச்சு. ஓகே. You would of course answer in the green leaf. Photosynthesis green leafல நடக்குது. Or in the chloroplast. Chloroplast அப்படிங்கிற ஆர்கனல்ல நடக்குது. Green leaf is organ. Chloroplast is an organelle. Organelனா parts present inside the cell. So chloroplast அப்படிங்கிற ஆர்கனல்ல photosynthesis நடக்குதுங்கிறது எக்ஸாக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகே, based on what you earlier read in chapter 8. So cell the unit of lifeல என்ன படிச்சீங்களோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்றீங்க. You are definitely right. நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்க. Photosynthesis does takes place in green leaves of the plants, but it does so also in other green parts of the plants. Can you name some other parts where you think photosynthesis may take place or occur? அப்படின்னா petiole. Petiole stalk of the leaf, and then young stem வந்து green கலர்ல இருக்கும். So இதெல்லாம் நமக்கு வந்து other green parts of the plant where photosynthesis takes place. Photosynthesis நடக்கும். Okay. Next, you would recollect from previous that the mesophyll cells in the leaves have a large number of chloroplasts. Sir, இப்போ mesophyll cellsனா என்ன சார் அர்த்தம்? Fill அப்படின்னா leafsல mesophyll cells எங்க இருக்கு? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரையறேன். ஸோ லீஃபோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு வந்து கீழே லோவர் எபிடர்மிஸ் இருக்கும். அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ் இருக்கும். இந்த அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ்ல அப்பர் எபிடர்மிஸ்க்கு கீழே உங்களுக்கு இந்த மாதிரி இலாங்கேட்டட் செல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை பாலிசேட் பேரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிசேட் பேரன்கைமா அண்ட் தென் ஸ்பாஞ்சி பேரன்கைமா இப்படி கொஞ்சம் ஸ்பேஷியஸா இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். நடுவுல உங்களுக்கு வந்து வாஸ்குலர் பண்டல் இருக்கும், அதை விட்டுறலாம். சரி, இப்போ கண்டினியூவா படிப்போம். இந்த அப்பர் எபிடர்மிஸ் அண்ட் லோவர் எபிடர்மிஸ்க்கு இடையில இருக்க டிஷ்யூவை தான் நம்ம வந்து மீசோஃபில் அப்படின்னு சொல்றோம். மீசோனா மிடில், ஃபில்னா லீஃப். லீஃபுக்கு மிடில் இருக்கு. எதுக்கு இடையில? அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ்க்கு மிடில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் மீசோஃபில். இந்த கிரீன் கலர்ல வரைஞ்சிருக்கிறதெல்லாம். ஓகே. Usually the chloroplasts align themselves along the walls of the mesophyll cells. இதுதான் mesophyll cell, இந்த பாலிசேட் பேரன்கைமா. இதோட வால் நம்ம கிரீன் கலர்ல தான் வரைஞ்சிருக்கோம். அதோட வால்ஸ் ஒட்டி உங்களுக்கு mesophyll cells அலைன் ஆகி இருக்கும். வால்ஸ் ஒட்டி mesophyll cells அலைன் ஆகி இருக்கும். சாரி, குளோரோபிளாஸ்ட் வந்து வால்ஸ் ஆஃப் mesophyll cells ஒட்டி அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ mesophyll cell நான் தனியா அப்படி வரையறேன். அந்த mesophyll செல்லோட வால், செல் வாலை ஒட்டி குளோரோபிளாஸ்ட் அலைன் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட், such that they get optimum quantity. இங்க ஆப்டிமம் அப்படிங்கிறது maximum quantity of incident light. sunlight டைரக்டா வந்து லீஃப்ல படுது பாத்தீங்களா? சன்லைட் டைரக்டா வந்து லீஃப்ல படும். அந்த டைரக்ட் சன்லைட்டை அப்படியே அப்சர்வ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மீசோஃபில் செல்லில் இருக்கக்கூடிய வால்ஸை ஒட்டி குளோரோபிளாஸ்ட் அலைன் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. when do you think that chloroplast will be aligned with their flat surface parallel to the wall? அப்படின்னா எப்போ அப்படின்னா
டே டைம்ல தான். ஓகேங்களா? டே டைம்ல. சரி. When would they be perpendicular to incident light? Incident light இப்படி வராங்க, perpendicularனா இப்படியா? நான் இப்படி இருந்தா perpendicular அப்படின்னு சொல்லுவோம். டே டைம்ஸ் லைட் படும்போது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். You have studied the structure of chloroplast in chapter 8, cell the unit of life. The structure of chloroplast படிச்சாச்சு. Within the chloroplast there is a membranous system consisting of grana and stroma. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. membranous system யாரு? membraneால ஆனவங்க. grana and stroma lamellae. இந்த ரெண்டு பேரும் membranous system. membranous system. சார், இந்த ஸ்ட்ரோமானா என்ன, ஸ்ட்ரோமா லேமல்லேனா என்ன? இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. See, இந்த லைட் கிரீன் கலர்ல ஃபுல்லா இருக்கு, ஜெல்லு மாதிரி. அது வந்து ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமால தான் இங்க பாருங்க, திஸ் இஸ் தைலகாய்டு வந்து ஸ்டாக்கா அரேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒரு தைலகாய்டு மேல காயின் அடுக்கி வச்ச மாதிரி, இல்ல புக்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது கிரானா. See, ஒரு கிரானால இருக்க ஒரு தைலகாய்டையும் இன்னொரு கிரானால இருக்க ஒரு தைலகாய்டையும் கனெக்ட் பண்ணுது பாருங்க. That is stroma lamella. Stroma lamella. Sir, lamellaங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன சார்? மெம்பரேன். ஸ்ட்ரோமால இருக்க மெம்பரேன், அவ்வளவுதான். கிரானாவுக்கும் ஸ்ட்ரோமா லேமல்லாவுக்கும் என்ன டிஃபரெண்ட்? கிரானால தைலகாய்டு அப்படியே ஸ்டாக் ஆஃப் காயினா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஒரு கிரானால இருக்க தைலகாய்டையும் இன்னொரு கிரானால இருக்க தைலகாய்டையும் கனெக்ட் பண்ற மெம்பரேன் ஸ்ட்ரோமா லேமல்லா. ஸ்ட்ரோமாங்கிறது மீதி இருக்கக்கூடிய லிக்விட் பார்ட். சி, இந்த மேட்ரிக்ஸ் பார்ட், அதுலதான் எல்லாருமே இருக்காங்க. சி, ஸ்டார்ச் கிரெயின், ரைபோசோம்ஸ், லிபிட் டிராப்லெட்ஸ், கிரானா, அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் எல்லோ கலர்ல இருக்கிறத விட்டுருக்கேன். அதுக்குள்ள இருக்க லிக்விட் எல்லாத்தையும், இந்த லைட் கிரீன் கலர் இருக்க எல்லாத்தையும் நீங்க ஸ்ட்ரோமான்னு சொல்றீங்க. ஸ்ட்ரோமான்னு என்ன? மேட்ரிக்ஸ். ஏன் அத மேட்ரிக்ஸ்னு சொல்றீங்க? அதுலதான் எல்லா கண்டென்ட்டும் இருக்காங்க. கிரானானா என்ன? இப்படி ஒரு தைலகாய்டு இருக்குன்னா another thylakoid, இதுதான் கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். கிரானம். See, this is grana. Okay. Next, ஒரு கிரானால இருக்க தைலகாய்டையும் இன்னொரு கிரானால இருக்க தைலகாய்டையும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரோமா லேமல்லா. இவங்க எல்லாருமே யாருல இருக்காங்க? ஸ்ட்ரோமால இருக்காங்க. ஸ்ட்ரோமாக்கும் ஸ்ட்ரோமா லேமல்லாவுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லேமல்லானா மெம்பரேன். சோ ஸ்ட்ரோமா லேமல்லாங்க ஸ்ட்ரோமா ரீஜன்ல இருக்க மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். இனிமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகே. நெக்ஸ்ட், மேட்ரிக்ஸ் யாரு? மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமா. சோ மெயினா நமக்கு வந்து குளோரோபிளாஸ்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மெம்பரேனஸ் சிஸ்டம் யாரு? கிரானாவோ ஸ்ட்ரோமா லேமல்லேவோ. மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. there is a clear division of labor. அதாவது டிவிஷன் ஆஃப் லேபர் ஒர்க்க பிரிச்சுக்கிறாங்க. எப்பவுமே எந்த இடத்துல ஒர்க்க பிரிச்சு பண்றாங்களோ அந்த இடத்துல ஒர்க் வந்து ரொம்ப வேகமா நடக்கும், ஆக்டிவா நடக்கும். அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபரோட அட்வான்டேஜ். டிவிஷன் ஆஃப் லேபர் வித்தின் த குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டுக்குள்ள டிவிஷன் ஆஃப் லேபர் ஒர்க்க பிரிச்சு பண்றாங்க. இந்த மெம்பரேன் சிஸ்டம் யாருன்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். கிரானா அண்ட் ஸ்ட்ரோமா ரெண்டும் மெம்பரேன் சிஸ்டம். The membrane system is responsible for trapping the light energy. Sunlight trap பண்றதே membrane system தான். And also for the synthesis of ATP and NADPH. அதாவது லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி ATP NADPH சிந்தசிஸ் பண்ணா பேரு லைட் ரியாக்ஷன். சோ லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? மெம்பரேன் சிஸ்டம்ல நடக்குது. மெம்பரேன் சிஸ்டம் யாரு? கிரானா அண்ட் ஸ்ட்ரோமா லேமல்லா. மறந்துடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட், ஸ்ட்ரோமால, மேட்ரிக்ஸ்ல ஸ்ட்ரோமால என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் சிந்தசிஸ் ஆஃப் enzymatic reaction synthesize sugar which in turn forms starch வந்து ஸ்ட்ரோமால நடக்குது. the farmerங்கறவங்க மெம்பரேன் சிஸ்டத்துல நமக்கு லைட்டை ட்ராப் பண்ணி ATP NADPH சிந்தசிஸ் பண்ணது இல்லையா, அதுதான் இங்க farmer set of reactions since they are directly light driven. லைட் மூலியமா தான் அது நடக்குது, அதனால அதுக்கு பேரு லைட் ரியாக்ஷன் சொல்லியாச்சு. கிரானால நடக்குது. இந்த இடத்துல லைட்ல G இருக்கு, கிரானா Gல தான் ஆரம்பிக்குது. லைட்ல G இருக்கு, கிரானா Gல தான் ஆரம்பிக்குது. அண்ட் தென் Tல T இருக்கு. Tனா தைலகாய்டுல T. ஓகேங்களா? ஸ்கிரீன் பிளரிங்கா?
ஒரே நிமிஷம் நான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகேயா? இப்போ ஸ்கிரீன் வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குங்களா? நோ, ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? ஸ்கிரீன் விசிபிளா இல்லைங்க? இப்பவும் நோவா? ஸ்கிரீனே தெரியலையா? ஸ்கிரீன் இஸ் ஸ்டில் நாட் விசிபிள். ஒரே நிமிஷம் நான் என்னன்னு செக் பண்றேன். வாய்ஸ் கேக்குது, ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் இஸ் கிளாரிங். ஓகே. Now it's fine. Okay. இனிமே கரெக்டா வரும் விசிபிள். Okay. We continue the class. இனிமே கரெக்டா வரும். Okay. So நமக்கு வந்து லைட் ரியாக்ஷன் வந்து லைட் அப்படிங்கிற வேர்ட் பார்த்துக்குங்க. லைட்ல உங்களுக்கு ரெண்டு எழுத்து இருக்கு, G and T. G stands for கிரானான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரானால லைட் ரியாக்ஷன் நடக்குது. T stands for தைலகாய்டு. ஸோ தைலகாய்டு ஆர் கிரானால தான் உங்களுக்கு லைட் ரியாக்ஷன் நடக்குது. ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்குது. The latter are not directly light driven but are dependent on the products of light reaction. ATP and NADPH the product of light reaction. Hence, to distinguish later, they are called by convention. By convention நம்ம வசதிக்கு அந்த காலத்துல இருந்து யூசுவலா நம்ம வசதிக்காக எப்படி சொல்றோம், அத டார்க் ரியாக்ஷன்ஸ்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், டார்க் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் கார்பன் ரியாக்ஷன். ஏன்னா அங்கதான் சுகர் கன்வெர்ட், அதாவது கார்பன் டை ஆக்சைடுல இருந்து சுகர் ஃபார்ம் ஆகி சுகர் ஸ்டார்ச்சா கன்வெர்ட் ஆகுறதெல்லாம் அந்த கார்பன் ரியாக்ஷன் தான். However, this should not construed நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. construed அப்படிங்கிறது நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. நாட் construed, நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. This should not be construed to mean that they occur in darkness. darknessல நடக்குதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. டே டைம்ல தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். or that they are not light dependent, அவங்களுக்கு லைட் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. டார்க் ரியாக்ஷன் ஏன் பேர் சொல்றோம் அப்படின்னா, டைரக்டா லைட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். ஆனா they are dependent on light reaction. லைட் ரியாக்ஷனை நம்பிதான் இருக்காங்க. ஏன்? லைட் ரியாக்ஷன்ல தான் ATP NADPH ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட், இந்த ரெண்டும் இருந்தாதான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும், கார்பன் ரியாக்ஷன் நடக்கும். அதனால இது வந்து லைட் இண்டிபெண்டன்ட் தான், ஆனா லைட் ரியாக்ஷனை நம்பி இருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷனை நம்பி இருக்காங்க. அதே போல நைட் டைம்ல நடக்கிறது இல்ல, இருட்டுல நடக்கிறது இல்ல, டார்க்னஸ்ல நடக்கிறது இல்ல. யாரு? டார்க் ரியாக்ஷன். அண்ட் டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் தேவையே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் டார்க் ரியாக்ஷனுக்கு வேணும். அப்ப லைட் ரியாக்ஷன் நடக்கணும்னா லைட் வேணும். ஸோ இன்டைரக்ட்லி டார்க் ரியாக்ஷன் இஸ் லைட் டிபெண்டன்ட், நாட் டைரக்ட்லி. அவ்வளவுதான். ஸோ டார்க் ரியாக்ஷனுக்கு நைட்ல நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, ஆர் சன்லைட்டை யூஸே பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. சன்லைட்டை யூஸ் பண்ணி நடக்கிற லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி டார்க் ரியாக்ஷன் நடக்குது. டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமால நடக்குது. லைட் ரியாக்ஷன் கிரானா அண்ட் ஸ்ட்ரோமா லேமல்லால நடக்குது. டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் இது இருக்கட்டும். இந்த பிக்சர் பார்த்தாச்சு நம்ம குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம்ஸ், யூ ஷுட் நோ த பார்ட்ஸ் ஆஃப் த டயக்ராம்ஸ். 2021ல ஒரு அசஸ் அண்ட் ரீசன் கேட்டாங்க. 2022ல 15 கொஸ்டின் கிட்ட அசஸ் அண்ட் ரீசன் வந்துருச்சு. அதே போல 2022ல ஒரு டயக்ராம் கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப 2023ல 5 டயக்ராம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் வரப்போகுது. அதனால டயக்ராம்ஸை தெளிவா பார்த்துக்குங்க ஒவ்வொரு சாப்டர்லயும். நெக்ஸ்ட், how many types of pigments are involved in photosynthesis? சார் இப்ப எதுக்கு திடீர்னு பிக்மெண்ட்ஸ் வரும்?
இந்த இடத்துல படிச்சோம் லைட் ரியாக்ஷன் அண்ட் டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு. இந்த லைட் ரியாக்ஷன் எங்க நடக்குது? கிரானாவிலையும் அண்ட் ஸ்ட்ரோமா லேமல்லாவிலையும் நடக்குது. இங்க லைட்டை ட்ராப் பண்றது பிக்மெண்ட்ஸ். ஸோ அப்ப அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்ன டைப்ல இருக்குன்னு நம்ம படிக்கணுமா இல்லையா? அதுதான் இங்க பார்க்க போறோம். பிக்மெண்ட்ஸ். ஓகே. How many types of pigments are involved in photosynthesis? இப்ப பார்க்கலாம். Looking at plants, have you ever wondered why and how there are so many shades of green in their leaves? See, young leaves பாத்தீங்கன்னா light green கலர்ல இருக்கும். Mature leaf பாத்தீங்கன்னா leavesலாம் பாத்தீங்கன்னா thick green கலர்ல இருக்கும், dark green கலர்ல இருக்கும். And ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே அந்த shades of green மாறிக்கிட்டே இருக்கும். Even in the same plantல தான் சொன்னோம் இல்லையா, young leavesல light அந்த மாதிரி. We can look for an answer to this question by trying to separate the leaf pigment of any green plant through paper chromatography. So paper chromatography அப்படிங்கிறது ஒரு பேப்பர் இப்படி வெர்டிகலா சின்ன பேப்பர் இப்படி இருக்கும். இந்த பேப்பர்ல வந்து நமக்கு ஆல்கஹால் அது இதுன்னு போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த லீஃபை கிரைண்ட் பண்ணி அதுல இருக்க குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு அதுல இருக்க பிக்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சா அங்க கலர் வந்து அப்படியே ஷேடா அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். எல்லோ கலர், கிரீன் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி. அதுதான் கலர் பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படிம்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. A chromatographic separation of leaf pigment shows that the color that we see in leaves is not due to a single pigment but due to 4 pigments. அந்த 4 pigments யாரு? அதான் அந்த கலர் ஷேட்ஸ்னா 4 ஷேட்ஸ் வரைஞ்ச இல்லைங்களா, ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் ஒவ்வொரு ஷேடை கொடுக்கும். அந்த 4 pigments யாருன்னா குளோரோஃபில் ஏ, பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் இன் குரோமட்டோகிராம்ல தெரியும். இது நீட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 4 கலரோட பிக்மெண்டோட ஆக்சுவல் அந்த குரோமட்டோகிராஃபில என்ன கலர்ல வருது அப்படின்னு கேட்பாங்க. குளோரோஃபில் ஏ பிரைட் ஆர் ப்ளூ கிரீன், பிரைட் கிரீன் ஆர் ப்ளூ கிரீன் அர்த்தம், பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் இன் குரோமட்டோகிராம். குளோரோஃபில் பி செகண்ட் பிக்மெண்ட், குளோரோஃபில் பி yellow கிரீன் கலர்ல இருக்கு, yellowish கிரீன் கலர்ல, அதான் லைட் கிரீன் சொல்லுவோம்ல, yellow கிரீன். xanthophyls yellow கலர்லயும், கெரோட்டினாய்ட்ஸ் yellow to yellow ஆரஞ்சு கலர்லயும் இந்த 4 பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கலர் குரோமட்டோகிராம்ல 4 கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. Let us now see what roles various pigments play in photosynthesis. Photosynthesisல different pigments எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிக்சர் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த பர்டிகுலர் லைன் வரும்போது. ஓகேங்களா? Pigments are substances that have an ability to absorb light. So pigmentோட ஃபங்க்ஷன் என்ன? லைட்டை அப்சார்ப் பண்றது, எபிலிட்டி டு அப்சார்ப் லைட், அதுதான் இம்பார்ட்டன்ட். அட் ஸ்பெசிபிக் வேவ் லென்த், பர்டிகுலர் வேவ் லென்த்ல அது லைட்டை அப்சார்ப் பண்ணும். நாட் ஆல் லைட், விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட் அப்படிங்கிறது 400 to 700 நானோமீட்டர். ஸோ இந்த விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட்ல தான் போட்டோசிந்தசிஸ், அதாவது பிக்மெண்ட்ஸ் வந்து லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா போட்டோசிந்தசிஸ் ஃபர்ஸ்ட் வேர்டை போட்டோ, லைட் எப்படி ட்ராப் பண்றதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, can you guess which is the most abundant plant pigment in a world? Chlorophyll A, because chlorophyll A is universal pigment. Algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm, aquatic plant, hill station இருக்கிறது, terrestrial plants, இப்படி எல்லா பிளான்ட்ஸ்லயுமே உங்களுக்கு chlorophyll A இருக்கும். Let us study the graph showing the ability of chlorophyll A pigment to absorb light of different wavelengths. 13.3a பாருங்க, இந்த இதான் A 13.3ல A டயக்ராம். இதுல குளோரோஃபில் ஏங்கிறது, இந்த ஏன் குளோரோஃபில் ஏக்கு லைட் ப்ளூ கொடுத்துருக்காங்க, பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலர்ல உங்களுக்கு குரோமட்டோகிராஃப்ல தெரியுது. அதனால குளோரோஃபில் ஏ இந்த ப்ளூ கலர்ல அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து 400 to 700 நானோமீட்டருக்கு கீழே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் வந்து லைட் அப்சார்ப்ஷன் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறத காமிக்குது. இது வந்து அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேங்களா, அப்சார்பன்ஸ் ஆஃப் லைட் பை குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட்ஸ். இதுல குளோரோஃபில் ஏ வந்து கரெக்டா 450-500 பிக்மெண்ட் அந்த ஒரு நானோமீட்டர்ல அதிகமா லைட் அப்சார்ப் பண்ணிருக்கு. அதே போல நியர் 650 to 700 நானோமீட்டர்ல அதிகமா லைட் அப்சார்ப் பண்ணிருக்கு. ஸோ லைட் எங்க அப்சார்ப் பண்ணிருக்கு அதிகமா அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது நம்ம என்ன பார்த்தோம், எல்லோ கிரீன் குளோரோஃபில் பி. குளோரோஃபில் பி பாருங்க இந்த மாதிரி, இது இந்த ரீஜன்லயும்
இந்த ரீஜன்ல அதிகமா அப்சார்ப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் சாரி எங்கேயும் என்னமோ கிரீன் கலர்ல இருக்குது இந்த மாதிரி இவங்க குளோரோஃபில் பின்னு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. சாரி, குளோரோஃபில் பி அகைன் இந்த இடத்துலயும் அதிகமா லைட் அப்சார்ப் பண்ணிருக்கு குளோரோஃபில் பி. ஓகேங்களா? சோ குளோரோஃபில் பி கிரீன் கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, குளோரோஃபில் ஏ ப்ளூ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. பாத்துக்கோங்க. ஓகே, இது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எப்படி லைட் அதிகமா எந்த நேனோமீட்டர்ல அப்சார்ப் ஆகிருக்கு அப்படின்னு பாக்குறது. எக்ஸ் ஆக்சிஸ் நேனோமீட்டர் ஆஃப் லைட், ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ லைட் அப்சார்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், so different wavelengthல chlorophyll A pigment, chlorophyll B pigment, xanthophyll இதெல்லாம் எவ்வளவு அப்சார்ப் பண்ணிருக்கு லைட் அப்படிங்கறத பார்த்தோம். Of course you are familiar with the wavelength of visible spectrum of light as well as the WIBGR. so உங்களுக்கு தெரியும் wavelengthனா visible range 400 nanometer to 700 nanometer. இதுல violet, indigo, blue, green, then yellow, orange, red இதெல்லாம் WIBGR னு சொல்வீங்க. so 400 to 700 nanometerல இந்த கலர்ஸ்லாம் வரும். ஓகே, from figure 13.3a can you determine the wavelength or color of light at which chlorophyll A shows the maximum absorption? Does it show another absorption peak at any other wavelength too? If yes, which one? so இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் பீக் அப்சார்ப்ஷன் பீக் இருக்கு. இங்க ப்ளூ கலர் வரும், இங்க ரெட் கலர் வரும். ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல அப்சார்ப்ஷன் பீக்ல இருக்கு. அதான் அதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Now look at figure 13.3b showing the wavelengths at which maximum photosynthesis occur in a plant. இந்த இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டயக்ராம் பி டயக்ராம் rate of photosynthesis. rate of photosynthesis. photosynthesis அப்படிங்கிறது என்ன? action. என்ன ஒர்க் பண்றாங்கங்கிறது action. photosynthesis is an action. லைட் அப்சார்ப் பண்றதுங்கிறது அப்சார்ப்ஷன். so 13.3aங்கிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைட் எந்த வேவ்லென்த்ல அதிகமா அப்சார்ப் ஆகிருக்கு. 13.3ல பிங்கிறது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், எங்க போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடந்திருக்கு. எகைன் ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல தான் போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளூ லைட் ரெட் லைட்ல தான் அதிகமா பிக்மெண்ட்ஸ் அதிகமான லைட் அப்சார்ப் பண்றது ப்ளூ அண்ட் ரெட் லைட். அதே போல அதிக போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதும் எங்க லைட் அப்சார்ப் அதிகமா நடந்துச்சோ அங்கதான் போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும், ப்ளூ அண்ட் ரெட் லைட். அதுதான் இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அந்த வேவ்லென்த்ல தான் ஆக்ஷனும் அதிகமா இருக்கும். Can you see that wavelengths at which there is a maximum absorption by chlorophyll A, that is the blue and red regions, also shows higher rate of photosynthesis. So எந்த இடத்துல அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கோ அங்கதான் photosynthesis அதிகமா இருக்கு. That is blue color and red color range. Hence we can conclude that chlorophyll A is the chief pigment associated with photosynthesis. chlorophyll A தான் யூனிவர்சல் பிக்மெண்ட், சீஃப் பிக்மெண்ட், பிரைமரி பிக்மெண்ட் எல்லா பிளான்ட்ஸ்லயும் இருக்கு. அங்கதான் அதிகமா அப்சார்ப்ஷன் நடக்குது, அங்கதான் அதிகமா போட்டோசிந்தசிஸும் நடக்குது. பட் பை லுக்கிங் அட் ஃபிகர் 13.3c can you say that there is a complete one-to-one overlap between the absorption spectrum of chlorophyll A and the action spectrum of photosynthesis? இந்த இடத்துல நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு, நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் என்னன்னா, சார் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எங்க இருக்கு, ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் எங்க இருக்கு, என்ன ஓவர்லாப்னு சொல்றாங்க, இதுல என்ன திடீர்னு ப்ளூவும் பிளாக்கும் உட்கார்ந்து இருக்கு? ரொம்ப சிம்பிள். NCERT மாதிரி சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் உள்ள புக் எதுவுமே கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் காட்டிட்டாங்க. குளோரோஃபில் ஏ என்ன ப்ளூ கலர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்களா? ஓகே, திஸ் இஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஃபர்ஸ்ட் அந்த கிராஃப். சரி, ரெண்டாவது கிராஃப்ல என்ன பண்ணிருக்காங்க? ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், போட்டோசிந்தசிஸ் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. இது ஒரு கிளாஸ்ல நான் இந்த பிளாக் கலர்ல வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ்ல. இன்னொரு கிளாஸ்ல இந்த ப்ளூ மட்டும் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு கிளாஸையும் கண்ணாடியையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி பிக்சர் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு கண்ணாடியில அந்த பிளாக் கலர்ல வரைஞ்சுக்கிறேன் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், போட்டோசிந்தசிஸ் எங்க அதிகமா நடந்துச்சுன்னு. இன்னொரு கிளாஸ்ல
அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தை நான் கிராஃப் வரைஞ்சுக்கிறேன். அந்த ரெண்டு கிளாஸையும் ஓவர்லேப் பண்ணா எனக்கு இந்த நல்லா பாருங்க, இந்த ப்ளூ கலரும் இந்த ப்ளூ கலரும் இந்த பிளாக் கலரும் ஓவர்லேப் ஆன மாதிரி தெரியுமா தெரியாதா? ரெண்டு கிளாஸ் ஸ்லைட ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்கோம். சோ பிளாக் கலர் ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். போட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஆக்ஷன் பிளாக் கலர்ல இருக்கு. ப்ளூ கலர்ல இருக்கிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் ஏ மட்டும். குளோரோஃபில் ஏ மட்டும். பி விட்டுருங்க, ஜாந்தோஃபில் எல்லோ கலரை விட்டுருங்க. பி கிரீன் கலர்ல வரைஞ்சிருந்தோம், அதையும் விட்டுருங்க. குளோரோஃபில் ஏ தான் சீஃப் பிக்மெண்ட். அதனால குளோரோஃபில் ஏ எந்த ரீஜன்ல அதிகமா லைட் அப்சார்ப் பண்ணுச்சுங்கிறத ஒரு கிளாஸ்ல வரைஞ்சுக்கிறோம். இன்னொரு கிளாஸ்ல ஆக்ஷன் போட்டோசிந்தசிஸ் எங்க ஜாஸ்தியா நடந்துச்சுன்னு அந்த நானோமீட்டர் 400 to 700 நானோமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு வரைஞ்சுக்கிறோம். அது ரெண்டையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சா ப்ளூ ரீஜன்ல தான் அப்சார்ப்ஷனும் ஜாஸ்தி ஆக்ஷனும் ஜாஸ்தி. ரெட் ரீஜன்லயும் அப்சார்ப்ஷனும் ஜாஸ்தி ஆக்ஷனும் ஜாஸ்தி. எங்க லைட் அதிகமா அப்சார்ப் ஆகிருக்கு அங்கதான் போட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியா நடக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு இந்த சப் டாபிக் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த டாபிக்ல தான் குழந்தைங்களுக்கு டயக்ராம்ல கன்ஃபியூஷன் வரும், அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ்ல கன்ஃபியூஷன் வரும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த டவுட்டை இதுலயே இப்பவே கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் சப் டாபிக் போலாம். இப்ப நான் மைக்கை ஓபன் பண்றேன். டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண, டவுட் இல்லைன்னா நீங்க ஒரு வேர்டு அந்த சாட் பாக்ஸ்ல ஓகே சார் டன் சார்னு சொல்லிடுங்க. நல்லா புரிஞ்சுது சார், நெக்ஸ்ட் போலாம், ஓகே சார் சொல்லுங்க. இல்ல சார் நீங்க இப்ப சொன்னதுல டவுட் இருக்குங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க டவுட்டை கேட்டுக்கலாம். புரிஞ்சிருச்சுன்னா நோ இஷ்யூ, நம்ம கண்டினியூ பண்ணலாம், அடுத்த சப் டாபிக் போகலாம். ஏன்னா இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல குழந்தைங்களுக்கு அடிக்கடி டவுட் இருக்கு இந்த டயக்ராம்லாம். ஏன்னா டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்க போறாங்க. தென் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நோ நோ டவுட்ஸ், அப்படிதானே? கண்டினியூ பண்ணலாம், நெக்ஸ்ட் சப் டாபிக் போகலாம். ஓகே, வெரி குட் வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ, ஐ எம் சோ ஹாப்பி, தேங்க்யூ. லாஸ்ட் கிராஃப் ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட் கிராஃப் ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லாஸ்ட் கிராஃப்ல எல்லா குழந்தைங்களுக்குமே டவுட் வருது. திருப்பி சொல்றேன், இந்த லாஸ்ட் கிராஃப்ல டவுட் வரும். இந்த லாஸ்ட் கிராஃப் தொபுக்கடின்னு எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு. லாஸ்ட் கிராஃப்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டூ கிராஃப்ஸ். இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இதுல குளோரோஃபில் ஏ ப்ளூ கலர்ல இருக்கு, அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. செகண்ட் கிராஃப் வந்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் பிளாக் கலர்ல ஒரே ஒண்ணுதான் இருக்கு ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். சி ஃபர்ஸ்ட் கிராஃப்ல தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ங்க, கிரீன் எல்லோ எங்க போச்சு, அதை நம்ம இன்க்ளூட் பண்ணல. குளோரோஃபில் ஏவும் கரோட்டினாய்டும் விட்டுருங்க. சாரி, குளோரோஃபில் பியும் கரோட்டினாய்ட்ஸும் விட்டுருங்க. குளோரோஃபில் ஏ மட்டும் எடுத்துக்கங்க. குளோரோஃபில் ஏங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன், அதை மட்டும் எடுத்துக்கங்க. அடுத்து ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் போட்டோசிந்தசிஸ். அந்த போட்டோசிந்தசிஸ் எங்க அதிகமா நடந்துச்சு அந்த கிராஃபை எடுத்துக்கங்க. ரெண்டையும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லேப் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே இதுதான். 400 to 700 நானோமீட்டர், 400 to 700 நானோமீட்டர். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் ஒண்ணுதான், அதனால நம்ம ஓவர்லேப் பண்ணிக்கலாம். ஸோ ஓவர்லேப் பண்ணும்போது இது குளோரோஃபில் ஏவோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். போட்டோசிந்தசிஸ் எந்த வேவ்லென்த்ல அதிகமா நடந்துச்சு அப்படிங்கிறது பிளாக். ஸோ 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் ப்ளூ லைட் ரீஜன்ல குளோரோஃபில் ஏ அதிகமான லைட் அப்சார்ப் பண்ணிச்சு, ஆக்ஷன் போட்டோசிந்தசிஸ் அதிகமா இருந்துச்சு. ரெட் லைட் ரீஜன்லயும் குளோரோஃபில் ஏ அதிகமான லைட் அப்சார்ப் பண்ணிச்சு, ஆக்ஷன் போட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. இதுல ஓவர்லேப்பிங் அப்படிங்கிறது இந்த கிராஃபையும் இதுல இருக்க ப்ளூ கலர்ல இருக்கிறதையும், அதாவது அப்சார்ப்ஷனையும் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு பாக்குறது தான் இந்த ஓவர்லேப்பிங். ஓகேங்களா? சோ தட் கம்பேர் பண்ணலாம் எந்த ரீஜன்ல எந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்ல அதிக அப்சார்ப்ஷன் நடந்துச்சு, அதிகமா போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு, போட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தேர்ட் கிராஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப்ல கன்ஃபியூஷன் வராது குழந்தைங்களுக்கு, செகண்ட் கிராஃப்ல கன்ஃபியூஷன் வராது குழந்தைங்களுக்கு, தேர்ட் கிராஃப்ல கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இனிமே உங்களுக்கு தேர்ட் கிராஃப்ல கன்ஃபியூஷன் வராது. டன், நம்ம நெக்ஸ்ட் சப் டாபிக் போலாம். ஓகே,
Okay, இப்போ அந்த continuation இருக்கு. These graphs together show that most of the photosynthesis takes place in blue and red regions of the spectrum. Some photosynthesis does takes place at the other wavelengths of the visible spectrum. Visible spectrum 400 nanometer to 500 nanometer. Action spectrத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ப்ளூ விப்ஜிஆர்ல ப்ளூ ரீஜன்ல அதிகமாகவும் அதே போல ரெட் ரீஜன்ல அதிகமாகவும் போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு. பட் ஸ்டில் மற்ற ரீஜன்ல ஜீரோ கிடையாது. விப்ஜிஆருக்கு இடையில இருக்க ரீஜன்ல ஜீரோ கிடையாது, கொஞ்சம் போட்டோசிந்தசிஸ் நடக்கதான் செய்யுது. அதுதான் இவங்க சொல்றாங்க. லெட் அஸ் see how this happens. அது எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது கொஞ்சோண்டு நடந்துச்சு அதை பார்க்கல, போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறதையும் லைட் எப்படி ட்ராப் பண்ணி போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணப்படுது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். Though chlorophyll is the major pigment responsible for trapping light, so chlorophyll தான் majority of light trap பண்றாங்க. Other thylakoid pigments like chlorophyll B, xanthophylls, carotenoids, which are called accessory pigments, also absorb light and transfer the energy to chlorophyll A. Indeed, they not only enable a wider range of wavelength of incoming light to be utilized for the photosynthesis, but also protect chlorophyll A from photooxidation. போட்டோ ஆக்சிடேஷன்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம போட்டோனா லைட், ஆக்சிடேஷன் அதிகமான ஆக்சிஜன் இருக்கும் போது லைட்டும் ஆக்சிஜனும் அதிகமா, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல ஆக்சிஜனை போய் விட்டீங்கன்னா என்ன ஆகும், இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி லைட் ஜாஸ்தியா இருக்கு, ஆக்சிஜனும் ஜாஸ்தியா இருக்கும் போது பிக்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுல மெயினான இம்பார்ட்டன்டான பிக்மெண்ட் யாரு, குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏவை அந்த லைட் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து போட்டோ ஆக்சிடேஷன் டேமேஜ் ஆகாம, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறதுல இருந்து டேமேஜ் ஆகாம காப்பாத்துறதுக்கு அக்சசரி பிக்மெண்ட் வேணும். அதே போல வேரியஸ் வேவ்லென்த்ல நல்லா கவனிச்சுக்கணும். குளோரோஃபில் ஏவோட வேலை என்ன, ப்ளூ அண்ட் ரெட் ரீஜன்ல அதிகமா லைட்டா அப்சார்ப் பண்றாங்க. ஆனா மத்த ரீஜன்ல எல்லாம் நெக்லிஜிபிள், பாருங்க தரையை தொற்றுச்சு. பட் கெரோட்டினைட் பாருங்க, விப்ஜிஆர்ல கொஞ்சம் அதர், இங்க பாருங்க இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா இந்த ரெண்டு இடத்துலதான் இவங்க லைட்டா அப்சார்ப் பண்றாங்க. குளோரோஃபில் பி கொஞ்சம் அதிகமான வேவ் லென்த்ல கூட லைட்டா அதிகமா அப்சார்ப் பண்றாங்க. அதே போல கரோட்டினைட்ஸ் சம் அதர் வேவ் லென்த்ல கூட லைட்டா அப்சார்ப் பண்றாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ்ல டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் லைட்டா அப்சார்ப் பண்ணும்போது லைட்டோட அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு போட்டோசிந்தெட்டிக் ரேட் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். ஸோ குளோரோஃபில் பி, கெரோட்டினாய்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல லைட்டா அப்சார்ப் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றதுனால என்ன அர்த்தம், அக்சசரி. போன் வச்சிருக்கீங்க, போன்ல கால் பண்றீங்க, நெட் பாக்குறீங்க, எல்லாம் பாக்குறீங்க, பிரைமரி. பட் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேக் கவர் போடுறீங்க, ஹெட்போன் போட்டுக்கிறீங்க சவுண்ட் நல்லா கேட்கணும்னு, அதெல்லாம் அக்சசரி. போனு ஸ்கிராச் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டெம்பர்டு கிளாஸ்ன்னு சொல்றாங்களே மேல, அந்த கிளாஸ் ஒட்டுறீங்க, ஸ்கிராச் கார்டு அதை ஒட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அக்சசரி, ஹெல்ப் பண்றது, போனோட லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ அந்த மாதிரி தான் இங்க குளோரோஃபில் ஏவோட ஃபங்க்ஷன் இங்க அதிகப்படுத்துறது, இன்டியூஸ் பண்றது, அதிகப்படுத்துறது, என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அக்சசரி பிக்மெண்ட்ஸ். குளோரோஃபில் ஏ பிரைமரி பிக்மெண்ட். அதர் தென் குளோரோஃபில் ஏ என்னவா இருந்தாலும் சரி, குளோரோஃபில் பி அண்ட் xanthophylls, carotenoid, whatever it may be, அதெல்லாம் அக்சசரி பிக்மெண்ட்ஸ். எதுக்காக அக்சசரி பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் ஏ அப்சார்ப் பண்ற வேவ் லென்த் லைட்டை விட டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ்ல கூட அந்த கேரோட்டினாய்ட், xanthophylls பி, xanthophylls, குளோரோஃபில் பி எல்லாம் லைட் அப்சார்ப் பண்ணி ஒரு திருப்பி குளோரோஃபில் ஏக்கே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி குளோரோஃபில் ஏ இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா அதிகமா ஃபங்க்ஷனிங் பண்றதுக்கு, போட்டோசிந்தெட்டிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதர் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் போட்டோ ஆக்சிடேஷன்ல இருந்து குளோரோஃபில் ஏவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, அசஸ் அண்ட் ரீசன்ல எல்லாம் வரும். இந்த இடத்துல திருப்பி படிச்சு பார்த்து தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல டவுட் இருந்தா டவுட் இருக்கு சார் சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இதுல டவுட் இருக்கு, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ வாட் இஸ் லைட் ரியாக்ஷன்? லைட் ரியாக்ஷன்னா என்ன? பிக்மெண்ட்ஸ் லைட்டை அப்சார்ப் பண்ண போறாங்க, அதான் லைட் ரியாக்ஷன். பிக்மெண்ட்ஸ் லைட்டை அப்சார்ப் பண்ணி ஏடிபி NADPH சிந்தசிஸ் ஆக போகுது, அதான் லைட் ரியாக்ஷன். ஓகே, லைட் ரியாக்ஷன் ஆர் த photochemical phase include light absorption, water splitting, oxygen release and the formation of high energy chemical intermediates
Intermediates na they are not permanent, they will be utilized, உடனே யூஸ் பண்ணப்படும், அதான் intermediates. ஓகேங்களா? high energy chemical intermediates அவங்க யார் யாருன்னா ATP and NADPH. இந்த இடத்துல நாலு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைட்டை அப்சார்ப் பண்ணணும். ரெண்டாவது வாட்டர் ஸ்பிளிட் ஆகணும். வாட்டர் ஸ்பிளிட் ஆனா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும் வாட்டர்ல இருந்து. இந்த செகண்டும் தேர்டும் கனெக்டட். வாட்டர் ஸ்பிளிட் ஆனிச்சுன்னா ஆக்சிஜன் வாட்டர்ல இருந்து ரிலீஸ் ஆகும். And the formation of high energy chemical intermediates ATP and NADPH. So இந்த நாலு விஷயங்கள் நடக்கிறது தான் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லைட் அப்சார்ப் பண்ணப்படணும். அப்சார்ப் பண்ணப்பட்ட லைட் வந்து வாட்டரை ஸ்பிளிட் பண்ணும். ஸ்பிளிட் ஆன வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அல்டிமேட்டா ஏடிபியும் NADPHும் ப்ரொடியூஸ் ஆகும். This is very important. Okay. Several protein complexes are involved in the process. இதுல protein complexes involve ஆகுது. protein complexesங்கிறது எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஈவன் பிக்மெண்ட்ஸ் ஆர் chlorophyll A, chlorophyll B அதெல்லாமே கூட protein complex தான். The pigments are organized into two discrete photochemical light harvesting complex. LHC light ஹார்வெஸ்ட் பண்றது, லைட்டை அப்சார்ப் பண்றது, அதான் லைட் harvesting chemicals within the photosystem 1 and photosystem 2. Sir, photosystem 1 photosystem 2 னு ஏன் பேர் வச்சாங்க? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது photosystem 1, செகண்ட் கண்டுபிடிச்சது photosystem 2. ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி அதுதான். எந்த ஆர்டர்ல கண்டுபிடிச்சாங்க? சயின்டிஸ்ட் முதல்ல கண்டுபிடிச்சது குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸுக்கு பேரு photosystem. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பிக்மெண்ட்ஸ் தனித்தனியா இருக்காது, இண்டிவிஜுவலா இருக்காது. பிக்மெண்ட்ஸ் குரூப்பா இருக்கும். குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ்க்கு பேரு போட்டோசிஸ்டம். ஸோ போட்டோசிஸ்டம் 1 அப்படிங்கறத தான் முதல்ல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுனால போட்டோசிஸ்டம் 1ன்னு வச்சுட்டாங்க. செகண்ட் இன்னொரு போட்டோசிஸ்டம் இருக்கு, இன்னொரு குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஆல்ரெடி டிஸ்கவர்ட் ஒன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுல இருந்து புதுசா இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் போட்டோசிஸ்டம் 2, செகண்ட் கண்டுபிடிச்சது. ஸோ ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஓகேங்களா? ஸோ போட்டோசிஸ்டம்னா என்ன? குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். ஒரு குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல இருந்து டிஃபரெண்டா இருக்க அனதர் குரூப் ஆஃப் பிக்மெண்ட் ரெண்டாவதா கண்டுபிடிச்சாங்க. ஸோ போட்டோசிஸ்டம் 1 போட்டோசிஸ்டம் 2னு பேர் வந்துருச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் தீஸ் ஆல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபங்க்ஷன் வைஸும் போட்டோசிஸ்டம் 1 போட்டோசிஸ்டம் 2 இடையில டிஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிப்போம் இப்போ. These are named இது ஒரு போட்டோசிஸ்டம் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், LHC லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? சரி. Named in the sequence of their discovery, அதை கண்டுபிடிச்சது படி பேர் வச்சாங்க. And not in the sequence in which they function during the light reaction. ஏன்னா போட்டோசிஸ்டம் 2 தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனிங் ஆகும், அப்புறம் தான் போட்டோசிஸ்டம் 1 ஃபங்க்ஷனிங் ஆகும். அதனால அது எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனிங் ஆகுறாங்க, செகண்ட் ஃபங்க்ஷனிங் ஆகுறாங்க, அப்படி பேர் வைக்கல. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது PS1, செகண்ட் கண்டுபிடிச்சது PS2. பிளே ஸ்டேஷன் கிடையாது, போட்டோசிஸ்டம்ங்கிறது குரூப் ஆஃப் பிக்மெண்ட். ஓகே. Next, the LHC are made up of hundreds of pigment molecules bound to protein. So protein ஆன bound ஆன hundreds of pigments இருக்கு. Each photosystem has all the pigment except one molecule of chlorophyll A. ஓகேங்களா? Each photosystem has all the pigments forming a light harvesting system also called antennae. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, antennae or light harvesting systemல chlorophyll A இல்ல. ஒவ்வொரு இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, போட்டோசிஸ்டத்திலையும் உங்களுக்கு chlorophyll A மட்டும் இல்லாத மற்ற பிக்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்றதுக்கு பேரு antennae pigment or light harvesting system. Okay. These pigments helps to make photosynthesis more efficient by absorbing different wavelengths of light. யாரு? இந்த antennae இருக்க chlorophyll A இல்லாத ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் வந்து லைட் வேற வேவ்லென்த்ல அப்சார்ப் பண்றதுக்கும் photosynthesis வந்து எஃபிஷியன்ட்டா நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. The single chlorophyll A molecule forms the reaction center. The reaction center is different in both the photosystems. So photosystem 1 and photosystem 2 ல reaction center வந்து டிஃபரெண்டா இருக்கு. So reaction center யாரு? chlorophyll A. chlorophyll A is reaction center. கொஸ்டின்ல கேட்டா அழகா எழுதிடலாம். chlorophyll A is the primary pigment, chlorophyll A the reaction center. Okay. In PS1, the reaction center chlorophyll A has an absorption peak at 700 nanometer.
hence it is called P700. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, single chlorophyll A molecule forms the reaction center. The reaction center is different. எந்த விதத்துல different அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். chlorophyll A photosystem 1ல PS1ல அதிகமான அப்சார்ப்ஷனை பீக்குங்கிறது அதிகமா 700 நானோமீட்டர்ல தான் அப்சார்ப்ஷன் பீக்ல இருக்குது photosystem 1ல. அதனால P700 அப்படின்னு சொல்றாங்க. பட் PS2 பொன்னியின் செல்வன் 1 பொன்னியின் செல்வன் 2 மாதிரி இருக்குது. PS2 it has absorption maximum at 680 nanometer and is called P680. இந்த இடத்துல திருப்பி சொல்லிடுறேன், இங்க டிஃபரன்ஸ் இருக்குன்னா குளோரோஃபில் ஏ வந்து PS1லயும் PS2லயும் டிஃபரெண்டா இல்ல, ரெண்டுலயுமே குளோரோஃபில் ஏ இருக்காங்க. பட் குளோரோஃபில் ஏ PS1ல 700 நானோமீட்டர்ல அதிகமான லைட்டா அப்சார்ப் பண்றதுனால அதுக்கு பேரு P700. யாருக்கு பேரு? PS1க்கு பேரு P700. சரி, PS2ல குளோரோஃபில் ஏ 680 நானோமீட்டர்ல அதிகமா லைட் அப்சார்ப் பண்றதுனால PS2க்கு இன்னொரு பேரு P680. இப்போ தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ நல்லா பாத்துக்குங்க. சி, இந்த ஒரு விஷயத்தை விட்டுருங்க. இந்த ஒருத்தர் யாரு? ரியாக்ஷன் சென்டர். ரியாக்ஷன் சென்டர் யாருன்னா குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏ இவரை விட்டுருங்க. ஓகேயா? இங்க ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப பாருங்க, திஸ் இஸ் பேனா எடுத்துக்கணும். ஓகே, திஸ் இஸ் chlorophyll A. chlorophyll A. ஓகேங்களா? ரியாக்ஷன் சென்டர். இந்த ரியாக்ஷன் சென்டரை தவிர மீதி இருக்கக்கூடிய பிக்மெண்ட் மாலிகூல்ஸ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்க. இதுல குளோரோஃபில் ஏ வராது. இந்த ஒருத்தர் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. இது இல்லாம மீதி இருக்கிறவர் எல்லாம் லைட் இந்த குரூப், இவங்க எல்லாம் பிக்மெண்ட் மாலிகூல்ஸ். அவங்க வந்து லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இவங்களை வந்து ஆண்டனே அப்படிம்பீங்க. ஏன் ஆண்டனே? ஆண்டனா பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்? ஆண்டனா சிக்னலை ரிசீவ் பண்ணி டிவிக்கு கொடுக்கும், சிக்னலை ரிசீவ் பண்ணி யாருக்காவது கொடுக்கும். அந்த மாதிரி இந்த எல்ஹெச்சி லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து லைட் எல்லாம் அப்சார்ப் பண்ணி ரியாக்ஷன் சென்டர் குளோரோஃபில் ஏக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ போட்டோ சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் குளோரோஃபில் ஏ. அதாவது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் ரியாக்ஷன் சென்டர், இது ரெண்டும் சேர்ந்தது போட்டோ சிஸ்டம். சரி, போட்டோ சிஸ்டம் ஒன்ல உங்களுக்கு வந்து இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படியே தான் இருக்கு, குளோரோஃபில் ஏவும் இருக்கு. ஆனா இந்த குளோரோஃபில் ஏ 700 நானோமீட்டர் லைட்டை தான் அதிகமா அப்சார்ப் பண்றதுனால இதுக்கு பேரு P700ன்னு பேர் வச்சுட்டாங்க போட்டோ சிஸ்டம் 1க்கு. போட்டோ சிஸ்டம் 2க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸும் இருக்கு, தென் குளோரோஃபில் ஏவும் இருக்கு. பட் இந்த குளோரோஃபில் ஏ PS2 இருந்தா 680 நானோமீட்டர்ல தான் லைட்டை ரொம்ப ஜாஸ்தியா அப்சார்ப் பண்ணுவாங்க. அதனால இதுக்கு பேரு P680 அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் பிரைமரி அக்செப்டார் இந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருந்து உங்களுக்கு அந்த எக்ஸைட் ஆகி போறதெல்லாம் நெக்ஸ்ட் டாபிக்ல படிப்போம், த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல. ஓகேங்களா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நாளைக்கு நம்ம படிக்கலாம். ஏன்னா இப்போ படிச்சதே உங்களுக்கு திருப்பியும் போய் நீங்க படிச்சாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். 2 சப்டாபிக்ஸ் பார்த்துருக்கோமா? இந்த 2 சப்டாபிக்குமே ரொம்ப கன்ஃபியூசிபிள். உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 2 சப்டாபிக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எடுத்து புக்ல படிச்சு அதுக்குரிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எம்டிஜி கையில வச்சிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது கொஸ்டின் பேங்க் வச்சிருந்தீங்க, மாடியூல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ டவுட் இருக்கவங்க கேட்கலாம், இல்லைன்னா நீங்க நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம், நீங்க போய் படிக்கலாம். இன்னைக்கு நடக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிபிள், அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சமா நடத்திருக்கோம். ஒரே நிமிஷம். சொல்லுங்கப்பா நேஹரிகா, சொல்லுங்க. ரியாக்ஷன் சென்டர்னா என்ன சார் எக்ஸாக்ட்டா? ரியாக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது ஏன் அந்த பேர் வைக்கிறோம்னா நெக்ஸ்ட் சப்டாபிக் படிக்கும்போது நமக்கு தெளிவா புரியும். பட் இப்பயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி இங்க வச்சுக்கோ இந்த டயக்ராம். இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு see what is reaction. உங்க பேர் என்ன?
Suvan Sundar, sir. Sugan. Suvan. Suman. Suvan, sir. SUVAN. சுவன். இப்போ ரியாக்ஷன்னா என்னப்பா? சுவன், ரியாக்ஷன்னா என்ன? ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனிங் நடந்தாதான் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஆமாவா? இப்ப நல்லா கவனிங்க, இதுல நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஒரு பிக்மெண்ட்டை விட்டுருங்க, இந்த ரியாக்ஷன் விட்டுருங்க. இப்போ மத்தவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களதான் நம்ம லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். எதுவுமே பண்ண மாட்டாங்க, லைட்டை அப்சார்ப் பண்ணுவாங்க, அப்சார்ப் பண்ண லைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. டிரான்ஸ்ஃபரிங் இஸ் நாட் ரியாக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பஸ்ல ஏறுறீங்க, உங்க ஊர்ல இருந்து சென்னை போறீங்க, இது ரியாக்ஷன் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்க. பட் சென்னையில போய் உங்களுக்கு என்ன ஒர்க், அந்த ஒர்க்கை பண்ண போறீங்க இல்லையா, அதுதான் ரியாக்ஷன். அந்த மாதிரி இங்க லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, சன்லைட் அப்சார்ப் பண்ணிடுது. அப்சார்ப் பண்ணி அந்த சன்லைட்டை எங்க கொண்டு போய் விட்டுறதுன்னா ரியாக்ஷன் சென்டருக்கு போய் டெலிவர் பண்ணிடுது. அவ்வளவுதான் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸோட ஃபங்க்ஷன். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இன்க்ளூட்ஸ் குளோரோஃபில் பி, xanthophyll and carotenoids. அப்போ இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்க ஏதாவது ரியாக்ஷன் பண்றாங்களா, ஏதாவது ஃபங்க்ஷனிங், அதாவது course they do some function, அதாவது லைட் அப்சார்ப் பண்றாங்க, ரியாக்ஷன் சென்டருக்கு அனுப்பி விட்டுறாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. சரி, இப்ப ரியாக்ஷன் சென்டருக்கு வரலாம். why chlorophyll A is reaction center? அவ்வளவுதான். ஏன் இந்த சிங்கிள் chlorophyll pigment நம்ம ரியாக்ஷன் சென்டர்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த chlorophyll pigment, chlorophyll A pigment வந்து லைட் எல்லாம் chlorophyll A க்கு வந்துச்சு, chlorophyll A லைட்டை அப்சார்ப் பண்ணணும், மற்றவங்களும் லைட்டை அப்சார்ப் பண்ணி chlorophyll A நீ என்னமோ பண்ணிப்பான்னு கொடுத்துட்டாங்க. இது chlorophyll A லைட்டை வச்சு என்ன பண்ணணும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போய் எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதுல படிப்போம். நெக்ஸ்ட் டாபிக் இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். திஸ் இஸ் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அதுதான் சென்டர். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எங்க இருந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இஸ் எ ரியாக்ஷன். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல கேட்கலாம், சார் எலக்ட்ரானும் லைட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆச்சு, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் தானே ஆகுது. அன்லஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட்ஸ், உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதனால எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ஆக்ஷன். அதனாலதான் குளோரோஃபில் ஏல உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கு பேரு ரியாக்ஷன் சென்டர். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா யூ நீட் லைட் எனர்ஜி. அந்த லைட் எனர்ஜி டைரக்டா குளோரோஃபில் ஏவும் அப்சார்ப் பண்ணிக்குவான். 700 or 680 நானோமீட்டர்ல அப்சார்ப் பண்ணிக்குவான். எதை அப்சார்ப் பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்குவோம். இதுன்னா PS1 700னா 680 நானோமீட்டர்ல அதிகமா அப்சார்ப் பண்ணா PS2 ஏன் வச்சுக்குவோம். அதை விட்டுருங்க. அதர் தென் இவங்க குளோரோஃபில் ஏ அப்சார்ப் பண்ற லைட் மட்டும் பத்தாது, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸும் லைட் அப்சார்ப் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு அனுப்பிடுறாங்க. ஈவன் தோ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ல குளோரோஃபில் பி, xanthophyll, carotenoid எல்லாம் இருந்தாலுமே கூட குளோரோஃபில் ஏ மட்டும் ஏ ரியாக்ஷன் சென்டர் சொல்றோம். அங்க இருந்து தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது photosynthesis starts from chlorophyll A, that is electron transport, the first step of the photosynthesis. அதனால இது ரியாக்ஷன் சென்டர் சொல்றோம். இப்போ ரியாக்ஷன் சென்டர்னா என்னன்னா யாருன்னு கேட்டா குளோரோஃபில் ஏ. ஏன்னு கேட்டா இப்ப சொன்ன எக்ஸ்பிளனேஷன். ஓகே அப்பா? ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். சரி, தேங்க்ஸ் பா. தேங்க் யூ சார். ஓகே, வெல்கம். பத்மநாபன் என்ன டவுட் சொல்லுங்க. கேக்குதாப்பா பத்மநாபன்? சார் மெம்பரேன் சிஸ்டம் அப்படினா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மெம்பரேன் சிஸ்டம் ஏங்க? சிஸ்டம்னாலே ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் சிஸ்டம். ஆர்கனைஸ்டா இருக்கிறது தான் சிஸ்டம். சி கிரானா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கு. ஸ்ட்ரோமா லேமெல்லாங்கிறது ஒரு கிரானா இருக்க ஒரு தைலகாய்டையும் இன்னொரு கிரானா இருக்க இன்னொரு தைலகாய்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ யூ கேன் கிவ் எ டெஃபினிஷன். ஸ்ட்ரக்சரலி அது எப்படி இருக்குங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த டெஃபினிஷன் நீங்க கொடுத்தாலே அது ஒரு ஆர்கனைஸ்டு வேல இருக்கு. ஈஸிலி ஒரு மைக்ரோஸ்கோப்ல, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சீங்கன்னா which is grana,
which is stroma lamella அப்படிங்கறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? எந்த ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ்டு வேல இருக்கு. அன்ஆர்கனைஸ்டுல இருந்தா அது சிஸ்டம் கிடையாது. ஆர்கனைஸ்டு வேல யார் வேணா அதை பார்த்தா தெரிஞ்சவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்கன்னா அது ஒரு சிஸ்டம் அப்படின்பாங்க. அதனாலதான் இதை வந்து membrane system அப்படிங்கிறோம். It is made up of membrane. It is made up of membrane. The grana, the structure எல்லாம் ஃபார்ம் பண்றது membrane தான். and இது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரா இருக்கறனால membrane system அப்படின்னு சொல்றோம். membrane system includes grana and stroma lamella. stroma lamella. lamella is a membrane. stroma region அந்த membrane வந்து ரெண்டு தைலகாய்டு, ஒரு grana உள்ள தைலகாய்டு இன்னொரு grana உள்ள தைலகாய்டு கனெக்ட் பண்றதுனால அதுக்கு பேர் stroma lamella. See, in a single unit per thylakoid, single coil-like structure per thylakoid. And the thylakoid வந்து அடிக்கி வச்ச மாதிரி இருந்தா அது பேரு கிரானம், ப்ளூரல்ல கிரானம். ஓகேங்களா? சார் அதுல மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமாவும் இருக்கு அப்படின்றாங்க சார். மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமாங்கிறதுப்பா, மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போ குழம்பு வைக்கிறாங்க. குழம்புல நம்ம வீட்டுல குருமா குழம்புலாம் வைக்கிறாங்கல்லப்பா சாப்பாட்டுக்கு, அந்த குழம்புல காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா? பருப்பு காய்கறி நல்ல கவனிங்க. காய்கறி பருப்பெல்லாம் எதுல இருக்கு? அந்த லிக்விட் பார்ட்ல இருக்கு. See, they are floating in the liquid, right? அந்த லிக்விட் மாதிரி இருக்கு. அது வாட்டர் ஊத்துனதுனால வந்துச்சு, கன்சிஸ்டன்சி திக்கானுச்சு. அந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது மேட்ரிக்ஸ். அதுக்குள்ள இருக்க காய்கறி, மட்டன் சிக்கன் குருமா வந்தா மட்டன் சிக்கன், அதுல என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் அதுக்குள்ள இருக்காங்க. அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க லிக்விட் பார்ட் தான் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்ட்ரோமாங்கிறது மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் த மேட்ரிக்ஸ். இதுலதான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே யாரு? ரைபோசோம்ஸ், ஸ்டார்ச் கிரானியூல், கிரானா, ஸ்ட்ரோமா லேமெல்லா, எல்லாரும் இந்த ஸ்ட்ரோமாங்கிற மேட்ரிக்ஸ் குழம்புல இந்த வாட்டரி இதுல காய்கறிகள்லாம் இருக்கிற மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நமக்கு வர கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா சார்? மேட்ரிக்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, லிக்விட் பார்ட் மாதிரி இல்ல செமி லிக்விட் அந்த ஜெல்லி திங்ல நமக்கு வந்து இந்த ஆர்கனல்ஸ்ல ஆர்கனலுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, கிரானா, ஸ்ட்ரோமா லேமெல்லா, ரைபோசோம், ஸ்டார்ச் கிரானியூல், லிக்விட் டிராப்லெட்ஸ், வாட் எவர் இட் மே பி, அவங்க ஸ்ட்ரோமாங்கிற அந்த செமி லிக்விட்ல இருக்காங்க. எங்க நமக்கு டவுட் வருது? ஸ்ட்ரோமா மேட்ரிக்ஸ் ஓகே, ஸ்ட்ரோமா லேமெல்லா ரெண்டுலயுமே ஸ்ட்ரோமான்னு வருது. நல்ல ஞாபகம். குளோரோபிளாஸ்ட் இதுக்குள்ள இருக்க எல்லா லிக்விடுக்கு பேர் ஸ்ட்ரோமா. இந்த ஸ்ட்ரோமால கிரானாங்கிற தைலகாய்டு அடுக்கி வச்ச மாதிரி ஒரு கிரானா இருக்கு. அனதர் கிரானா தைலகாய்டு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இந்த ஒரு கிரானாவும் இந்த ஒரு கிரானாவும் எதுல இருக்குப்பா? மேட்ரிக்ஸ்ல சார். மேட்ரிக்ஸ் யாரு? ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமால. இப்ப நல்லா கவனிங்க. எக்ஸலென்ட், வெரி குட். சி, ஒரு கிரானாவுக்கு ஒரு தைலகாய்டும் இன்னொரு கிரானால இருக்க தைலகாய்டும் இந்த மாதிரி மெம்பரேனால கனெக்டட். இந்த மெம்பரேன் எங்க இருக்கு? ஸ்ட்ரோமால தான் இருக்கு. ஆமாவா? ஸ்ட்ரோமால இருக்க ஒரு மெம்பரேன் லேமெல்லா. இந்த லேமெல்லாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேமெல்லானா ஸ்ட்ரோமால இருக்க ஒரு மெம்பரேன் ஒரு கிரானால ஒரு தைலகாய்டும் இன்னொரு கிரானால ஒரு தைலகாய்டும் கனெக்ட் பண்றது. அதுதான் ஸ்ட்ரோமா லேமெல்லா. இங்கேயும் ஸ்ட்ரோமாங்கிற வருது, இங்கேயும் ஸ்ட்ரோமாங்கிற மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமான்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு தான் குழந்தைங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு விளங்கிடுச்சு இல்ல, டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சு இல்ல? சார் இந்த மெம்பரேன் சிஸ்டம்ல வந்து இந்த மூணுமே இருக்குமா சார்? இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லா, ஸ்ட்ரோமா கிரானம், இந்த மூணுமே சேர்ந்து சார். ஏப்பா, ஸ்ட்ரோமால தான் எல்லாருமே இருக்காங்க. ஓகே சார். அப்ப ஸ்ட்ரோமா லேமெல்லாவும் கிரானமும் ஸ்ட்ரோமால இருக்காங்க. ஓகே சார். சி, கிரானா, ஸ்ட்ரோமா லேமெல்லா, இந்த லைட் கிரீன் கலர் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? லைட் கிரீன் டிஃபரன்ஸ், அவங்க தான் ஸ்ட்ரோமா. இந்த லைட் கிரீன்ல தானே இந்த ரெண்டு மெம்பரேன் இருக்கு. இந்த கிரானாங்கிறதும் கிரானாவை கனெக்ட் பண்ற ஸ்ட்ரோமா லேமெல்லாவும் இந்த லைட் கிரீன் தானே இருக்கு. எஸ் சார். So in the stroma lamella and grana are present. Okay sir. Okay. சரி. Okay. வேற யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே. So we see tomorrow. நாளைக்கு வந்து இதோட கண்டினியூஷன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். photosynthesis respiration கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கடகடன்னு போகலாம். Thank you so much. Take care. Bye. See you all. Bye.